ஆண்டவருடைய பெரிய நாமம் வாழ்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்து நார்த் இந்தியாவுக்காக அங்கே ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களுக்காக உங்கள் ஜெபங்களிலே, உங்கள் எழுப்புதல் ஜெபங்களிலே அதிகமாய் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நோட்டீஸ் உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. நம்ம புது வருஷத்துக்குள்ளே, கிறிஸ்மஸுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஆகவே சபையார் இதை கவனத்திலே கொண்டு முதல்ல ஜெபம் பிரதானம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். அடுத்தது கொடுத்து சபையை தாங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவங்கள் மனதில் நியமித்தபடியே, விரும்பினபடியே. அதனால் நோட்டீஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ சபைக்கு எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்து சபையை தாங்கணும் அப்படின்னு நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைக்குள்ளே போகலாம் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதியை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சண்டே ஸ்கூல் கதை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதின்றதுனால நான் அப்படியே சுருக்கமாக மேலோட்டமாக விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். டீப்பாக உள்ளே போனோம் அப்படின்னா 24 வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். 24 வசனத்தையும் நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே மேலோட்டமாய் கொண்டு போய் இன்றைக்கு என்ன ஆவியானவர் நமக்கு சொல்ல வருகிறார் என்கின்ற தகவலை மாத்திரம் உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 17ஆம் அதிகாரத்திலே எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, வா ராஜாவே, கர்த்தருடைய வாக்கு அல்லாமல் பனியும் மழையும் தேசத்தில் பொழியாது. ஏன் இந்த வார்த்தையை ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. யாருங்க? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாக்கள் தனி, யூத ராஜாக்கள் தனி. குழப்பிக்கொள்ள வேண்டாம். இஸ்ரவேல் ராஜாக்கள் தனி, யூத ராஜாக்கள் தனி. தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் சாலமோனுடைய பையன் யெரொபெயாம். இஸ்ரவேல்ல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ரெகொபெயாம். ரெகொபெயாமுடைய காலத்தில் 12 கோத்திரத்தை கர்த்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோத்திரத்தை பிரித்து யூதா கையில் கொடுத்தாரு. மற்ற 11 கோத்திரத்தையும் லேவியர் எதிலும் கணக்கில் வரமாட்டாங்க. லேவியர் ஆலயம், அதை சார்ந்த பணிகளை, ஊழியத்தை செய்கிறவங்க. அப்போ 10 கோத்திரம்னு வச்சுக்கலாம். 10 கோத்திரத்தை இஸ்ரவேலின் என்று சொல்லுவார்கள், ஒரு கோத்திரத்தை யூதா என்று சொல்லுவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், புரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேலின் ராஜாக்கள் தனி, யூத ராஜாக்கள் தனி. ரெகொபெயாம் காலத்திலிருந்து பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தனித்தனியாக தான் ஆட்சி பண்ணாங்க. ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. தேசத்துக்குள்ளே விக்கிரக ஆராதனை, ஆலயத்துக்குள்ளே விக்கிரகம் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை தேசத்துக்குள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் நாமம் தூஷிக்கப்படுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் விக்கிரக ஆட்கள், அவங்க குறி சொல்றவங்க, அப்படி எடுத்துக்கலாம். அவங்க தேசத்தில் பெருகிட்டாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இங்கே புறக்கணிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எலியாவை கொண்டு ஆகாப் ராஜாவுக்கு வருது. ஆகாப் ராஜாவே, கர்த்தருடைய வார்த்தையை அல்லாமல், பின்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 3 வருடமும் 6 மாதமும் தேசத்திலே பஞ்சம் உண்டாகும், மழை இருக்காது. தோத்திரம். இது கர்த்தருடைய வார்த்தை. அதனால எலியாட்ட என்ன சொல்றாரு? 3வது வசனத்துல, 2வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 3வது வசனத்துல, நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. ஏன் ஒளிஞ்சிட்டுருன்னா, தீர்க்கதரிசி ப்ராஃபஸி சொன்னார் பாருங்க. அதனால ஆகாப் என்ன ஆயிட்டார்னா, டென்ஷன் ஆயிட்டார். ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை எங்க பார்த்தாலும் அதே இடத்துல நீ காலி அப்படின்னு மிரட்டினதுனால, ஐயோ ஆண்டவரே, உங்களை நம்பிதானே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்,
கடைசியில் என் உயிருக்கு ஆபத்து வந்துட்டேன்ன உடனே சரி ஓகே ரைட் போ பொழைச்சி போ அப்படின்னு ஆண்டவர் இங்கே ஒரு 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 விஷயத்தை ஆவியானவர் இங்கே செய்ய திட்டமிட்டதினால் எலியாவை ஓடி ஒளிந்து கொள்ள சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் எதற்காகவும் ஓடி ஒளிய வைக்கிற ஆண்டவர் அல்ல. நாம இங்க வேத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சத்துருவா பார்த்துலாம் ஓடி ஒளிய முடியாது. இங்கே இவரை ஓடி கேரி தாற்றணையில ஒளிஞ்சிக்கன்னு சொல்றது. பின்னாடி ஒரு சம்பவம் வருது. அந்த சம்பவத்துக்காக ஆற்று நீரை குடிச்சிக்க, உனக்கு சோறு போடுறதுக்கு காக்கா வரும். அங்கே தங்கினார். காகங்கள் உணவளித்தது. மழை பெய்யாததினால் ஆற்று நீர் வற்றி போயிற்று. மழை பெய்யாததுனால ஆற்று நீர் வற்றி போல, இட்ஸ் அ காட்ஸ் பிளான். அதனால் ஆற்று நீர் வற்றினது. ஆற்று நீர் வற்றலைன்னா ஆள் எங்கேயே உட்காந்துருவார் தெரியுமா? கேரி தாத்தோரமே உட்காந்துருவாப்ல. ஏன் தெரியுமா? தப்பா எடுத்துக்காதே. சோறு கண்ட இடம் தான். சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அப்படியே பாஸ்டர் மறைஞ்சிட்டார்னா நம்ம ஆட்கள் அப்படியே ஒரு படுக்கையை போட்டுரும். அதனால இவனுக்கு திருப்தியா இங்க சோறு போட்டோம்னா இவன் நம்ம சொல்ற வார்த்தை என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான், போக மாட்டான்றதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? கேரித்தின் ஆற்று நீரை வற்றி போக பண்ணினார். எல்லாமே காட்ஸ் பிளான் தான் பாருங்க. வற்றி போக பண்ணினார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா புறப்பட்டு போகிறார். அந்த அம்மா அந்த ஊருடைய ஒளிமுக வாசலிலே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒளிமுக வாசலிலே இந்த அம்மா விறகை பொறுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவை பார்த்து அந்த ஐயா இந்த அம்மா ஐயா சொல்றாரு, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வா. 11வது வசனத்தில் தண்ணி கேட்ட ஆள் அடுத்தது அப்படியே வரும்போது கொஞ்சம் ஒரு அப்பத்தையும் எடுத்துட்டு வா. 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா பானையில் ஒரு பிடி இவ்வளவுதான். பானையில் ஒரு பிடி மாவு மட்டும்தான் இருக்கு. இதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாக போறோம். இதுதான் வார்த்தை. நானும் என் பையனும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போறோம். அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காகத்தான் வந்து இந்த விறகு பொறுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நீ உள்ள புந்து பர்கர் கேட்குற பத்தியா? மனசாச்சே இல்லை. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பராமரிக்கும்படி கர்த்தர் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டார். விதவையை கொண்டு ஆவியானார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு மட்டும் கர்த்தர் இல்லை, உலகத்தானுக்கும் அவர் தான் கர்த்தர். வேதம் சொல்லுது, இயேசுவை அறியாதவனுக்கும் அன்ன வஸ்திரம் தந்து அவனை காப்பாற்றுகிறார். அவ்வளவு நல்லவர் பாருங்க. அவன் இயேசுவை அறியலையே, அவர் சொல்றாரு, அவனுக்கும் நான் தான் சோறு போடுறேன். இயேசுவை அறிஞ்சவனுக்கும் நான் தான் சோறு போடுறேன். இப்ப வேதம் உள்ள சொல்லுது, ஆண்டவர் யாருக்கு ஆண்டவர்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தெய்வமாயிருக்கிறேன். அப்ப திக்கற்றவர்களாய் யார் எந்த நிலைமையிலிருந்து அழைத்தாலும் அவர்களின் சத்தத்தை கேட்பவர் நம்முடைய கர்த்தர். கைவிடப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில, ஒருவேளை பொருளாதார நெருக்கமாக இருக்கலாம், குழம்பி போன சூழ்நிலையில் இருக்கலாம்,
அநேகர் இன்றைக்கு ஒரு தீர்வை விரும்புகிறார்கள். அது மரணமாக இருக்கு. செத்துட்டா நல்லா இருக்கும், பிள்ளையும் இல்லை, வீட்டுக்காரும் விட்டுட்டு போயிட்டார், சூழ்நிலை இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ இந்த 10வது 12வது வசனம் 10, 11, 12 இந்த 3 என்ன சொல்லுதுன்னா, இதான் நான் வைக்கிற கடைசி அடி, ஸ்டெப், இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இங்கே எந்த சோர்ஸும் இல்லை. பல நேரங்களில் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அடுத்தது சோர்ஸே இல்லாம தான் வந்து கால் வைப்போம். சில நேரங்களில் பிளாங்கா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க யோசிக்க தோணாது, யோசிக்க மைண்டு போகல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இந்த நெருக்கம், ஒரு பக்கம் இந்த நெருக்கம், 4 பக்கமும் நெருக்கப்படுகிறவர்களாய் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் வைத்தியத்தை போல புலம்பிக் கொண்டே போகிறவர்களும் புலம்பிக் கொண்டே வருகிறவர்களும் அநேகர் உண்டு. இப்ப என்ன சொல்றாரு, இந்த புலம்பலை நான் கண்ணோக்கி பார்க்கிறவர். ஏன்னா இங்க நான் ஓப்பனா அடிச்சிட்டேன், ஆண்டவரே நான் திக்கற்றவளாய் நிற்கிறேன், அவ்வளவுதான், இனி இதுக்கு மேல என்னால ஸ்டெப் வைக்க அங்க இடம் இல்லை. கையில இருக்கிறது ஒரு புடி மாவு மட்டும்தான், இவ்வளவுதான் இருக்கு. இதுல என்ன சுட முடியும்? அவ்வளவுதான் சுட முடியும், இவ்வளவுதான் இருக்கு. இதை வச்சு தான் இந்த மாதம் நான் ரன் பண்ணணும். வந்துச்சு, இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இது கொடுத்தேன், செஞ்சா முடிஞ்சிருச்சு. இப்ப மீதி ஒரு 12, 13 நாட்கள் இருக்கு. கையில இருக்கிறது இவ்வளவுதான். இதை வச்சு அடுத்தது ரன் பண்ணணும். யோசிக்கிறேன், வாய்ப்பு இருக்கா? இந்த ஒரு புடியை வச்சு ரன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. மனுஷிகமா யோசித்து பார்க்கும் பொழுது இதுக்கு வாய்ப்பு இல்லை. 12 நாள் இருக்கு, ஏடிஎம்ல இவ்வளவுதான் இருக்கு. இதை வச்சு அதை செய்யணும், அதை பண்ணணும். 24ஆம் தேதி ஒரு கல்யாணம், அவனுக்கு மொய் வைக்கணும். ஏற்கனவே அவன் நான் என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான், மொய் வைக்கணும். இந்த தேவை ஒரு பக்கம் நிற்குது, செய்யலனாலும் நல்லா இருக்காது, செய்யணும். இவ்வளோதான் இருக்கு, ஒரு பொடி தான் இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்? நான் ரொம்ப குழம்பி போய் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், இங்க வரேன், அப்படியே சுற்றி திரிகிறேன். ஏதாகிலும் ஒரு தீர்வு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்றது என் எதிர்பார்ப்பு. ஆனா நான் கையில வச்சிருக்கிற ஒரு புடிக்கு யார்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் வரல. இரண்டாவது, எந்த ஒரு தீர்வும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. விட்டுருங்க சார். நிறைய கான்வர்சேஷன் இருந்திருக்கும், பட் ஆனா சுருங்கி இருக்கு சார். இல்லை சார், இதுக்கு மேல என்கிட்ட இல்லை, இருந்தா கொடுத்துட்டு போறேன் சார். ஒரு பொடி தான் இருக்கு, என்ன லூஸ் மாதிரி பேசினுங்கிற. இருந்தாலும் எலியான்லாம் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. எலியா தீர்க்கதரிசி கத்தர் அமைச்சார்லாம் தெரியாது. ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்? ஏன்னா கிச்சனில் வேணா வந்து பாரியா, யோ இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது, அதை சுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு என் பிள்ளைக்கு ஊட்டிட்டு அடுத்த வேலைக்கு சோறு இல்லை. தேசம் 3.5 வருஷமா பஞ்சத்தில் இருக்கு, பஞ்சத்தில் இருக்கும், ஒன்றுமே இல்லை, சோசே இல்லையா. சோசே இல்லாத வந்து என்ன போய் நோன்றி எப்படி? சில நேரத்தில் டென்ஷன் ஆகும் தெரியுங்களா? சோஸ் இருந்தால் சில விஷயத்தை நம்ம துணிஞ்சு தைரியமா டக்குன்னு பண்ணுவோம். சார் எந்த சோஸுமே இல்லை, எனக்கான வே, நான் இப்படி போய் முட்டி பார்க்குறேன், வே ஓப்பன் ஆகும், வாசல் திறக்கும், எனக்கு அங்கேருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், வரும் அப்படின்றது எதிர்பார்த்து ஓடுறேன். பட் ஆனால் அது நான் எதிர்பார்த்தது அங்கே நடக்கலை, ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு பக்கம் விசுவாசம், ரைட், கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் கைவிட மாட்டார்னு ஒரு பக்கம் ஒரு விசுவாசம். ஆனாலும் ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு முட்டி மோதிட்டு ரிட்டர்ன் திரும்ப வந்து அதே பஸ் ஸ்டாப்பு, அதே பஸ்ஸு. ஆண்டவரே,
இந்த நேரம் பார்த்து சோதிக்கிறதுக்குன்னே சில ஆட்கள் வரும். நம்ம வாயை வந்து கலரும். அது நம்ம வாயை கலரும் போது நமக்கு அப்பா அப்பாங்கப்பா முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்ற ஃபைனல் டிசிஷன் வரும்பொழுது தான் 12வது வசனத்தில் நான் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் வரியா, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போறேயா இல்லையா, இதுக்கு மேல இல்லை. அதுக்காக கர்த்தர் கைவிட்டுட்டார்னா சொல்ல முடியாது. இல்ல, அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஒருவேளை முற்பிதாக்கள் செய்த பாவமா, பிற்காலத்தில் நான் செஞ்ச பாவமா, அதெல்லாம் தெரியாது. எந்த கர்மா எங்க இருந்து கிரியை செய்து அதெல்லாம் தெரியாது. ஓடிட்டு இருக்கிறோம் அவருடைய கிருபையில. இவ்வளவுதான் இருந்தது, இவ்வளவுதான் இருக்கிறது, இவ்வளவுதான். கரெக்டா ஒரு பிடி இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, சாப்பிட்டு நாம் போகிறோம். ஏன்னா பக்கத்தில் தான் மூத்தார் வீடு இருக்குது, பக்கத்தில் தான் நாத்தனார் வீடு இருக்குது, அங்கே அவங்க இருக்காங்க, அந்த 4வது தெருவில் இவங்க இருக்காங்க, ஃபோன் பண்ணால் வருவாங்க, கூப்பிட்ட ஆள் எல்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஏன் நிலைமையில் எனக்கு வந்து தம்முடைய வலது கரத்தை கொடுத்து என்னை லிஃப்ட் அப் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ, கொடுக்க ஆள் இல்லை. அப்படியா, அரிசி வச்சிருக்கியா, கேட்க ஆள் இல்லை. தக்காளி இருக்கா வீட்டில், வெங்க கேட்க ஆள் இல்லை. பார்வைக்கு பேச்சுக்கு சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா. ஆனால் அவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவங்களையும் போய் என்னால் என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. அவரவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கே இங்கே போதுமானதா இருக்குது. அவங்க கொடுக்கலாம் அப்படின்றது ஏன் நினைப்பு. அங்க போய் பார்த்தாதான் அவங்க குடும்பம், அவங்க வீட்டுடைய சூழ்நிலை தெரியும். அதுக்காக நான் அவங்கள குறை சொல்ல முடியாது. என் நிலைமை இதுதான், என் சூழ்நிலை இதுதான். நம்ம தெளிவா, இதுதான் என் நிலைமை, இதுதான் என் சூழ்நிலை. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு இங்க வார்த்தை சரியில்லை. விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், டென்ஷன் பண்ணாதீங்க. அவங்க இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். அவரவர்கள் குடும்பத்தில் நின்று உள்ள நின்று பார்த்தா தான் தெரியும் என்ன நெருக்கம், என்ன போராட்டம். ஏன் இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன கஷ்டப்படுறான், இவன் என்ன நெருக்கப்படுறான்னு ஒருவருக்கும் தெரியாது. இப்படி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாம, அடுத்த விஷயம் செய்ய சிந்தனை போகாம, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில நான் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு ஆளை அனுப்புறார். சில நேரங்களில் ஆவியானவர் தம்முடைய தூதர்களை மனிதர்களை போல அனுப்புவார். வருவாங்க, யாருன்னே தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, திடீர்னு ஆள் இல்லைன்னு நினைப்போம், வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வருவாங்க. அடுத்தது என்ன செய்ய போறேன்னு தெரியாத ஃபைனல், சாக போகிறோம், நானும் என் குமாரனும் மரிக்க போகிறோம், இதுதான் ஃபைனல் முடிவு. இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கு இங்கே வார்த்தை இல்லைன்றத அந்த அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில், ஒருவரும் உதவிக்கு இல்லாமல், ஒருவரும் உதவிக்கு வந்து பக்கத்தில் ஆறுதலாக நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்கலாம், ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவதற்கும் இங்கே ஆட்கள் ஆளே இல்லாமல் வந்து ஒளிமுக வாசலில் இந்த அம்மா என்ன நினச்சிக்கிட்டு குச்சி பொறுக்கிட்டு இருக்கோம், என்ன நினச்சி சொல்லி பொறுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்பணும், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினச்சி அது குச்சி சொல்லி பொறுக்கிட்டு இருக்கா? இல்லை இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு, நாளைக்கு நிச்சயமாக என் சூழ்நிலையை
மாற்றுவார் என்கின்ற நினைப்பில் அது சொல்லி பொறுக்கிட்டு இருக்கா. அதோடைய நினைப்பில் அது அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல, ஏன்னா அந்த தாயை குறித்து வேதம் சொல்லுது, இந்த அம்மா விடோன்னு சொல்லுது. அப்போ ஒரு விதவையாய் அந்த இடத்துல ஒரு குமாரனை வைத்து கொண்டு இவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்றத அந்த ஸ்பாட்டில் அங்கே நின்று நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு உபத்திரவம் என்று. இப்படி அநேக கைவிடப்பட்டவர்கள் நம் நடுவிலே உண்டு, நம்மை சுற்றிலும் உண்டு. By the God's grace, நான் இப்படி சொல்லட்டுங்களா, சில வேளைகளில் நாங்களும் இப்படித்தான் இருந்தோம். கர்த்தர் எங்களை மீட்டெடுத்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நாட்களில் என் வீடும் என் குடும்பமும் இப்படிதான் பாஸ்டர் ஜி கஷ்டப்பட்டோம், நீங்க சொல்ற மாதிரி தான் கடந்து வந்தோம். அது எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு கர்த்தர் பொறுமையை கொடுத்தாரு, சகிப்புத்தன்மையை கொடுத்தாரு. ஏறிதான் மிதிச்சுட்டு போனாங்க. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் கரங்களை பிடித்து தூக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என்கின்ற விசுவாசம். கண்டிப்பா நாங்க பிளஸ்ஸிங்குள்ள வருவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கின்ற விசுவாசம். சாட்சியாய் நிறைய விஷயத்தை சொல்லலாம். போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு கடையை திறந்தேன். நேற்றுக்கு மத்தியானம் காலையில் ஒரு கடையை ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். மூணாவது இன்னைக்கு சாயந்தரம் ஒரு இடத்துல ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். நான் சொல்ல வருவது, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் ஜனங்கள் நன்மையை பெற்று கொள்ளுகிறார்கள். எங்கள் ஜனங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகளை சுதந்தரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல வருவது, ஒரு காலத்தில் நாங்கள் சாரிபாத்தை போலத்தான், அந்த அம்மா விடோவை போலத்தான் நாங்களும் நடந்து கடந்து வந்தோம். ஆனால் நாங்கள் நம்பி வந்த தெய்வம் எங்கேயும் எங்களை கைவிடவில்லை, எங்கேயும் விட்டு விலகலை. எங்களோடு கூட இருந்து வலக்கரம் பிடித்து ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களையும் இன்றைக்கு கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய அன்பிற்கு நான் எதை ஈடாக தருவேன்? எதை நான் கொடுப்பேன்? அழகா ஆச்சரியமா என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ என்னுடைய பார்வை என் மேல இல்ல, காரியத்தின் கடைத்தொகைக்குள் வருகிறேன். இப்பொழுது என்னுடைய பார்வை என் மேல இல்ல. ஒரு நாள் என் பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்துச்சு, பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் 10 ரூபாயை 100 ரூபாயா மாத்திட்டாரு, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப நான் என் பாக்கெட்டை பார்க்கல, இப்ப நான் பக்கத்துல இருக்கிறவன் பாக்கெட்டை பார்க்கிறேன். அவன் பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கு, அவன் பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குன்னா உடனே என் சிந்தனை அங்கே போகுது. ஒரு நாள் நானும் இந்த 10 ருபீஸை வச்சுக்கிட்டு தானே டீ குடிக்கலாமா, பன்னு சாப்பிட்லாமா, பன்னு 5 ரூபா, டீ 10 ரூபா, அது கூட 15 ரூபா வேணும், ஐயோ 10 ரூபா தானே இருக்குன்னு ஒரு நாள் நான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து துக்கித்து பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறேன். அவன் பாக்கெட்டில் 10 ரூபா வச்சிருக்கிறான், அவன்கிட்ட இல்லை. அவன் நிலைமையிலே ஒரு நாள் நான் நின்றதை நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு புடி மாவை ஆசீர்வதிக்கும்படி சாக போகிற நிலைமையிலே இருந்த சாரிபாத்து விதவையை மீட்டு எடுக்க அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான் சார், ஃபைனல் சார், இதுக்கு மேல ஸ்டெப் வைக்க அங்க சோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமையில் இருந்த ஒரு சாரிபாத்து விதவையை மீட்டெடுக்க அன்றைக்கு கர்த்தர் கேரித் ஆற்று நீரை வற்றி போக பண்ணி அதற்கு முன் ஆகாப்பை கொண்டு இந்த தீர்க்கதரிசியை மிரட்ட வச்சு ஓட வச்சு ஒளிய வச்சு கொண்டு வந்து ஆமென் கேரித் ஆற்றண்டையிலே ஒளிய பண்ணி 7வது வசனம் ஆற்று நீரை வற்றி போக பண்ணி கர்த்தருடைய வார்த்தை 8வது வசனத்திலே உண்டாகி 9 சொல்லுகிறார், நீங்க ஏர்ந்து கிளம்பி நேரா சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்துன்றது ஒரு வில்லேஜ். அந்த சாரிபாத்துல எத்தனை விதவைகள் இருந்தார்கள், அதே இஸ்ரவேலிலே எத்தனை விதவைகள் இருந்தார்கள், அதே இஸ்ரவேலிலே எத்தனை பேர் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள், அதே இஸ்ரவேலிலே எத்தனை பேர் ஒருவேளை ஆகாரத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? தேசம் முழுவதும் பஞ்சம். அப்படியானால் சாரிபாத் விதவை மாத்திரமல்ல, அநேகர் பசியோடு இருந்திருப்பார்கள், அநேகர் தாகத்தோடு இருந்திருப்பார்கள், அநேகர் அடுத்தது என்ன பண்ண போறன்றது தெரியாத ஒரு குழம்பி போன சூழ்நிலையில இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வை அநேகர் பக்கம் திரும்பாமல்
சாரிபாத்தில் இருக்கிற ஒரே ஒரு விதவை பக்கம் திரும்பினது. தன் பார்வையை சாரிபாத்தில் இருக்கிற விதவை வீட்டின் மேல் திருப்பின கர்த்தர் அவளை மீட்கும் பொருளாக ஒரே ஒரு மனிதன், only one. This is one. சாரிபாத்தில் இருக்கிற விதவை, ஒரு விதவையை மீட்க ஒரு மனிதனாகிய எலியாவை கர்த்தர் அனுப்பினார். இந்த பக்கமும் ஒன்று, இந்த பக்கமும் ஒன்றுதான். ஒரு விதவையை மீட்க ஒரு எலியாவை அனுப்பி அன்றைக்கு இவளுடைய பசியை கர்த்தர் மாற்றினார். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, நாம் மீட்கப்பட்டுட்டோம். பாக்கெட்டில் இருந்த 10 ரூபாய் 100 ரூபாயா மாறிட்டு இப்போ பார்வை நம்ம பக்கம் கிடையாது. நம்ம பார்வை பக்கத்தில் ஒருத்தன் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு டீ குடிக்கலாமா பன்னு சாப்பிடலாமான்னு நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் பக்கம் நம்ம பார்வையை திருப்பி அன்றைக்கு ஒரு சாரிபாத்து விதவைக்கு ஒரு எலியா என்று சொன்னால் இன்றைக்கு அநேக சாரிபாத்துகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஒரு எலியாவின் ஆவியை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் அந்த எலியாவின் அபிஷேகத்தை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு பாருங்க, சில சாரிபாத்து விதவைகளை மீட்கும்படி இப்படி சொல்லட்டுங்களா, ஐயா நான் சாக போறேன், நான் செத்து போலான்னு இருக்கிறேன். சில சாவை கர்த்தர் உங்களை கொண்டு திருப்ப போகிறார். சிலர் மரிப்பதற்கு ஏதுவான காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களை கொண்டு தான் மீட்பு. எலியாவின் ஆவியானவராய் இன்றைக்கும் இயேசுவானவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு எலியா ஒரு சாரிபாத்தை மீட்க புறப்பட்டார் என்று சொன்னார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரே ஒரு நபர் காட்டு அத்தி மரத்தின் மேல் அமர்ந்திருந்தான். 1000 பேரை பார்க்காத கர்த்தருடைய பார்வை பர்த்திமேயுவின் பக்கம் திரும்பினது. சகேயுவின் பக்கம் திரும்பினது. இவன் கண்ணு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறான். தாவீதின் குமாரனே, உரத்த சத்தமா இறங்கி வா. இன்றைக்கு உன் வீட்டுக்கு அநேக பச்சார ஸ்திரீகள் உண்டு. ஆனால் ஒரே ஒருவளுக்கு தான் மாபெரும் மீட்பை கர்த்தர் கொடுத்தார். அநேக குஷ்டரோகிகள் உண்டு. ஆனால் தேடி சென்று ஒரு குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். அநேகர் கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். தேடி போய் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் லேகியோன் பிசாசு பிடித்தவனை, இப்படி நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 4 காஸ்பல் இருக்கு. 4 காஸ்பலையும் வாசித்து பாருங்களேன். எலியாவின் ஆவி உடையவராய் இயேசு ஒரே ஒரு ஆத்துமாவை சந்திக்க பல 100 கிலோமீட்டர் புறப்பட்டு போயிருப்பார். ஒரே ஒரு ஆத்துமாவை சந்தித்து இயேசுவின் அன்பை பரிமாற இந்த இயேசுவானவர் துடியாய் துடித்ததை போல இந்த காலை வேளையில் அழிந்து போகிற ஒரே ஒரு ஆத்துமாவை மீட்க, சாகிற நிலைமையில் இருக்கிற ஒரே ஒரு ஆத்துமாவை மீட்க, வாழ்வே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஆத்துமாவை மீட்க இன்றைய காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் ஆவியாய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவி அசைவாடி இந்த பலத்த அபிஷேகத்தை உங்க தலை மேல ஆவியானவர் வைப்பாராக. ஒரே ஒரு நபர், அந்த ஒரு நபரை மீட்க ஒரே ஒரு நபர். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்குள்ள போகல. இந்த கிராமத்தார் உள்ள வந்து, இயேசுவே அப்பா நீ வந்தல எனக்கு உபத்திரமா, நீங்க கிராமத்தை விட்டு போயிடுங்க. இயேசு திரும்ப படவேறி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்து இறங்குறார். திரளான கூட்டங்கள் கூடிட்டாங்க. உடனே அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வரான். இவன் யார் நான் பார்த்தா எவீரு நானவரே, என் பொண்ணு ரொம்ப மரண அவஸ்தியாகிறா, வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க. அவன் மரண அவஸ்தியா இல்லை, ஆல்ரெடி அவன் இறந்துட்டா. இப்போ இயேசு இங்கேருந்து எவீருவின் வீட்டிற்கு போயிட்டு இருக்கிறார். போற வழியிலேயே எப்பா இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டு 12 வருஷமா பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை தொட்டாள். இங்கெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். இந்த 5வது அதிகாரத்தில் பாருங்க, 4 அற்புதம் நடந்திருக்கும். 4 அற்புதமே only one, ஒரு நபர். இன்றைக்கு நாங்கள் 5 பேர் இருந்தாதான் ஊழியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆட்கள் இல்ல பாஸ்டர், எங்க கேர்சல் இல்ல, அதனால கேர்சலை இழுத்து மூடிட்டேன், நடத்த முடியல என்னால.
ஒருத்தருக்கா வச்சு நடத்துறது. என் அப்பன் இயேசு ஒரே ஒருவரை சந்திக்க அவ்வளவு பாடுபட்டாரே. ஏன் ஒரே ஒரு ஆத்துமாவுக்காக நீங்க கேர்சல் நடத்தக்கூடாது? ஏன் ஒரே ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைக்காக அந்த சண்டே ஸ்கூல் நடத்தக்கூடாது? ஏன் ஒரே ஒரு ஆத்துமாவுக்காக 10 கிலோமீட்டர் போய் இயேசுவின் அன்பை ஏன் சொல்லக்கூடாது? இதுதானே இயேசுவின் ஆவி, இதுதானே இயேசுவின் ஆவி. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியை இந்த நாட்களிலே அவர் பின்மாறி மழையாக நம்ம மேல பொழியணும். அந்த பாரம் நமக்குள்ள உண்டாகணும். எத்தனை பேர் முடிஞ்சிருச்சு, அடுத்தது இல்லை சார், இந்த ஒரு புடி இருக்கு, இந்த ஒரு புடியில சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகிறோம். எத்தனை பேர் ஐயா? நம்மை சுற்றிலும் எத்தனை பேர்? உங்கள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி எத்தனை பேர்? உங்கள் பக்கத்து வீட்டில் எத்தனை பேர்? இங்கேருந்து சுவிசேஷம் அறிவிக்க இயேசுவின் அன்பை சொல்ல பஸ்ஸு விட்டு பஸ்ஸு மாறி போகிறோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? இயேசுவின் அன்பை பல கிலோமீட்டர் தாண்டி போய் பகிர்கிறேனே, என் கூட பிறந்த அண்ணன் ரட்சிக்கப்பட்டிருக்கா? என் கூட பிறந்த அக்கா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கா? என் குடும்பம் இயேசுவை அறிந்திருக்கிறதா? நான் ஈண்டெடுத்த பிள்ளைகள் அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறார்களா? அப்படியானால் இன்னும் என் குடும்பத்தாரில் அநேகர் அவருடைய அன்பை பார்க்கலையே. அப்ப எங்க ஓடுறேன் நான்? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன்? எதை நோக்கி ஓடுறேன்? ஒரு மாசம் ஒரே ஒரு ஆளுக்கு இயேசுவின் அன்பை சொன்னாலே போதுமே. ஐயா தயவு செஞ்சு மதம் மாத்தாதீங்க, மதம் பிடிச்சிட போகுது. மதம் மாத்தாதீங்க, இயேசுவின் அன்பை சொல்லுங்க. என் இயேசு நல்லவர். என் இயேசுவை ஏத்துக்கிட்டா தோத்திரம், சாபம் மாறும். என் இயேசுவை ஏத்துக்கிட்டா ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கும். என் இயேசுவை ஏத்துக்கிட்டா எனக்கு ஒரு மறு வாழ்வு கிடைக்கும். அந்த மறு வாழ்வு தான் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும், உங்கள் கடன் பிரச்சனை மாறும், கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு எல்இடி டிவி தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஹோண்டா கார் தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஆக்டிவா தருவார்னு வந்ததுக்கப்புறம் சொல்ல வேண்டியதை கைப்பெருதி கொடுக்கும் போதே சொல்லிடுறோம், வாங்க கடன் பிரச்சனை மாறிடும். அதெல்லாம் ஐயா சுவிசேஷம். ட்ராக்ஸோ கொடுக்கும் போதே சொல்லிடுறது, வாங்க வீடு கட்டிடுவீங்க, வாங்க இயேசு ரட்சிப்பை தருவார், இயேசு பாவங்களை மன்னிப்பார், இயேசு உங்கள் சாபத்தை மாற்றுவார். உங்கள் சாபமும் உங்கள் பாவமும் உங்களை விட்டு நீங்கிட்டுனா பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை நான் ஏன் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, அண்ணாச்சி கடையில் மல்லிகை சாமான் வாங்கிட்டு அண்ணாச்சி கொசுருன்னு கேட்போம் பாருங்களேன். இயேசு சாமி பார்வையில் ஹோண்டா ஆக்டிவாவும் BMW காரும் கொசுறான். என்னது கொசுரு கூட தான் கொடுக்கப்படும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நீ எதிர்பார்க்கிற, நீ விரும்புகிற சகல ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிற கர்த்தர். எந்த இடத்திலையும் எதையும் கர்த்தர் நமக்கு விளக்கல, எல்லா பிளஸிங்கும் நமக்கு முன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் இரண்டாவது சும்மா கொசுரு. இது வாங்கினா இது, ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிளைசர் இலவசம். இந்த கொஞ்சம் என் பார்வைய கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிற, திக்கற்றவர்களா இருக்கிற அநேக சாரிபாத்துக்கள் உண்டு. சாரிபாத்தின் பக்கம் சபை தன் பார்வையை திருப்ப வேண்டும். கொஞ்சம் சபையார் சாரிபாத்துக்கள் எங்க இருக்கிறாங்கன்ற அந்த ஒரே ஒரு நபருக்காக, அந்த ஒரு நபர் சொந்தக்காரங்களா இருக்கலாம், அந்த ஒரு நபர் உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அந்த ஒரு நபர் உங்க எதிர்த்த வீடா இருக்கலாம், அந்த ஒரு நபர் உங்க ஆபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ணலாம், அந்த ஒரு நபர் மத்தியான லஞ்சில் உங்க கூட உட்கார்ந்து லஞ்சு சாப்பிட்ற ஆளா இருக்கலாம், அந்த ஒரு நபர் நீங்கள் அறிமுகமானவங்களா இருக்கலாம், உங்க தூரத்து சொந்தமா இருக்கலாம், அந்த ஒரு நபர் ஒரு கைப்பிடி மாவை தன் கரங்களிலே வைத்துக்கொண்டு இதுக்கு மேல வாழ என்னால முடியாது, நான் சாவ போறேன்ற நிலைமையில நிற்கிறான். அந்த ஒரு நபரை மீட்டெடுக்க
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த காலை நேரத்தில் தட்டி எழுப்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியை தட்டி எழுப்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆமேன் அமிழ்ந்து போயிருக்கிற அனலை தட்டி எழுப்பி விடுகிறார். மீண்டும் அதில் திரிய போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் பேர்ன் எரிய வைக்க விரும்புகிறார். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும். மூடி போட்டு மரக்காலின் மேல் வைத்து மூடி போட்டு மூடுற விளக்கு நீங்க கிடையாது. உங்களை தேடி அநேகர் வரணும். உங்கள் சொந்தங்கள், உங்கள் பந்தங்கள், உங்கள் உறவினர்கள், பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, கீழ் வீடு, மேல் வீடு, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அத்தனை பேரையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பக்கம் திருப்புகிற நாட்களா இந்த நாட்களை கர்த்தர் மாற்றி அன்றைக்கு சாரிபாத்தை மீட்டெடுக்க ஒரு எலியா புறப்பட்டதே போல இந்த இடத்திலிருந்து எலியாவை போல நீங்கள் புறப்பட போகிறீர்கள். ஒரே ஒரு நபராய். நானா என்ன கொண்டா? இல்ல இல்ல இல்ல, உங்களை கொண்டு தாக்கத்தை செய்ய போறார். பாஸ்டர் ஜி, இது பைபிள் தெரியாது, எழுத படிக்க வராது, திடீர்னு யாராவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது, ஒன்னும் தெரிய வேணாம், ஒன்னும் தெரிய வேணாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, போய் நில்லு, நீ பேச வேண்டியதை ஆவியானவர் வாயிலிருந்து பேசணும். எதுவும் சொல்ல வேணாம், நீ நில்லு. உன்னிலிருந்து கர்த்தர் கிரியை செய்வார். கிரியை செய்ய அவர் வல்லவர். நேற்று தினத்தில் 8 மணிக்கு அவர் சகோதரி கால், நேற்று தினத்தில் ஒரு 8 மணிக்கா ஒரு அம்மா கால் பண்ணாங்க. ஐயா, அவங்க அமாவாசை ஜபத்துக்கு முந்தின நாள் கால் பண்ணாங்க. நம்ம ஏரியா தான். ஐயா வந்த ஐயா அமாவாசை ஜபத்துக்கு ஒருத்தரம்மா புது ஆத்தம் வந்த ஐயா அமாவாசை ஜபத்துக்கு. ஐயா பெரிய ஐயா இருந்தாங்க, உங்களை தான் பார்க்க முடியல. பெரிய ஐயா இருந்தாங்க, ஜோம் பண்ண ஐயா ஜோம் பண்ணாங்க. நிறைய கட்டுகள் இருக்குது, தொடர்ந்து வாமான்னாங்க. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஆராதனை எத்தனை மணிக்குயா வரணும்? ஐயா ஏற்கனவே நம்ம பழைய சர்ச்சு இருக்கும்போது 1 முறை 2 முறை வந்திருக்கேன் ஐயா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் வரவே இல்லை. நிறைய விஷயம், நிறைய பிரச்சனை, அதனால என்னால் தொடர்ந்து நம்ம ஆலயத்துக்கு வர முடியலை. பக்கத்தில் ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போவேன். சில நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன சர்ச்செலாம் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, ஏன் அவ்வளோ தூரம் கடந்து அலையிற, அங்கங்கே போகிற, வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சர்ச் இருக்கு, வீட்டுக்கு பக்கத்துலேயே போன்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சர்ச்சுக்கெல்லாம் போவேன். ஐயா எனக்கு ஒரே குழப்பம், எங்கே போகிறதுன்னு தெரியலை. கடவுள் என்ன சரியான விதத்தில் வழி நடத்தணும். ஐயா நான் வந்தேன்னா என் 4 பிள்ளைங்களும் வந்துடுவாங்க, என் வீட்டுக்காரையும் நான் கொண்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் 6 பேர். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 பேர் ஐயா, நான் வந்தேன் அப்படின்னா இவங்க எல்லாரையும் நான் கொண்டு வந்துடுவேன், ரட்சிக்கப்பட்டுருவாங்க ஐயா. எங்கே போகிறதுன்னு தெரியல. ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போனேன், அங்கே கொஞ்ச நாள் போனேன், இங்கே கொஞ்ச நாள் போனேன், இங்கே கொஞ்ச நாள் போனேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு இடத்த காண்பிச்சு கொடுங்க, நான் எங்கே போகணும், எந்த சர்ச்சுக்கு போகணும், எனக்கு விடுதலை வேணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், உண்மை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். பேரெல்லாம் எழுதி போட்டேன், சீட்டில் பேர் எழுதி ஒரு 5 பேர் எழுதினேன். ரோமன் கத்தோலிக் சர்ச், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்செல்லாம் எழுதி போட்டேன். ஒரு 5 சர்ச்சு பேரை எழுதி போட்டு பைபிள் மேலே அவன் சொன்னாங்க, பைபிளை விரித்து பைபிள் மேலே நான் விரித்து போட்டேன். ஐயா 5 சீட்டையும் வச்சேன். 5 சீட்டில் 4 சீட்டு காற்றுல பறந்து எல்லா டேபிள்லேருந்து கீழே விழுந்துட்டு ஒரே ஒரு சீட்டு மட்டும் நின்றுச்சு. அந்த ஒரு சீட்டை எடுத்து திறந்து பார்த்தேன், அதில் வானத்தின் வாசல்னு எழுதிருந்துச்சு. ஒரு கணம் என்ன சொல்றதுன்னு அப்படி அண்ணாந்து பார்த்தேன். நீர் இப்படியும் கிரியை செய்ய வல்லவர். ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஏன் வேற சீட்டு வந்திருக்க கூடாதா? ஆலயமா இல்ல, சென்னையில சபைகளா இல்ல, நம்மளை சுற்றிலும் சபைகளா இல்ல, தூரத்திலேருந்து பயணம் பண்ணி வரீங்களே சபையா இல்ல. ஆவியானவர் நடத்துறாரு பாருங்க. யார எங்கெங்க வச்சு அந்த பிளஸ்ஸிங்கை தரணுமோ
யாராருக்கு எந்தெந்த விடுதலையை எந்த இடத்திலே வைத்து தர வேண்டுமோ அதை அவர் ஆதீனத்திலே அறிந்தபடியினால் அவங்க இதை ஃபோன் பண்ணி இதை சொல்லணுன்னே ஃபோன் அடித்தேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆராதனை? 8 மணி ஆராதனை. அப்புறம் திரும்ப சொன்னேன், திரும்ப ஃபோன் சொன்னேன், 5 மணிக்கும் ஒரு ஆராதனை இருக்கு. நான் 5 மணிக்கான ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு தான் போனாங்க. வாரம் வந்துடுவோம் ஐயா, எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணி கொள்ளுங்கள். நம்மை பார்க்கிலும் ஆவியானவர் சூப்பராக ஊழியம் பண்ணுறாரு, நல்லா ஊழியம் பண்ணுறாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொடுக்குறாரு. ஆராதனை நேரத்தில் சொன்னாங்க, எத்தனை பேர் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க தெரியுங்களா? சர்ச் பண்ணோம், உங்கள் சர்ச்சு தான் காட்டுச்சு. நான் சில நேரங்களில் எடுத்து செல்ஃபோனை பார்ப்பேன், ஐயா இவ்வளோ சர்ச் இருக்கு ஆன் சோழிங்க நல்லூரை சுற்றிலும், ஏன் இந்த சர்ச்சை அவனுக்கு கர்த்தர் காட்டணும்? கூகுளில் தேடுறான், நாவலூரில் இருக்கு, இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, சுற்றிலும் சர்ச்சஸ் இருக்கு. தேடுகிறவனுக்கு எதற்கு ஆவியானவர் இவ்வாலயத்தை வெளிப்படுத்தணும்? ஒண்ணுமே புரியல. அப்ப ஆவியானவர் சம்திங் ஏதோ ஒன்ன செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்னும் பலமாய் கிரியை செய்வதற்காகத்தான் எலியாவின் ஆவியாய் கர்த்தர் உங்களை அசைக்க விரும்புகிறார். தூங்கிட்டு இருக்கிறீங்க, சிலர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும், உங்க விசுவாசத்தை விட்டு வெளியே வரணும். உன்னை நீயே தாழ்த்தி குறை சொல்லிக்கிட்டு, நான் வேறு ஆண்டவரே புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குண்டான், நான் ஒரு சட்டி, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஆண்டவரே நான் ஒரு செருப்பு, வீட்டு வாசல்ல இருக்கிற செடி தொட்டி. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட தாழ் மனப்பான்மையின் ஆவிகள் விசுவாசிகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பயன்படுத்துகிற அவர், நீங்கள் எம்மாத்திரம் கிரியை செய்பவர் அவர், எம்மாத்திரம். ஆள் அனுப்புனது மட்டும்தான் கர்த்தர், போனது மட்டும்தான் எலியா. பானையை நிரம்பி வழிய செய்தது ஆவியானவர். வெறுமையாயிருக்கிற இடங்களை நிரம்பி வழிய செய்கிறவர் ஆவியானவர். ஒருவேளை அநேகர் இன்றைக்கு சாரிபாத்தை போல யாராவது வந்து நம்மளை பார்த்து பாசிட்டிவான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரதர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அட வாங்க பிரதர் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன், கொஞ்சம் தேங்காய் இருந்தால் கொடுங்க, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன், வாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க. யாராவது வந்து பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி நம்மளை பூஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படி கையை பிடிச்சி மேலே தூக்க மாட்டாங்களான்னு அநேகர் இன்றைக்கு சாரிபாத் விதவையை போல கட்டுண்டவர்களாக இருக்கிறார்களே. அப்படிப்பட்டவர்களை விடுதலை ஆக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அந்த அநேகராய் கர்த்தர் உங்களை பார்த்து அந்த அழைப்பை கர்த்தர் உங்க மேல வச்சு, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்து உங்களை மூவ் பண்ணி கொண்டு போய் சிலருக்கு முன்னாடி நிக்க வைக்க போறாரு. நீங்கள் எலியாவை போல முன்னாடி போய் நின்று ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே விடுதலையை தாங்கன்னு ஒரே ஒரு நிமிஷ ஜெபத்துல முடியாததை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக முடிய வைத்து செய்து காட்ட போகிறார். கிரியை அவருடையது, வல்லமை அவருடையது. ஒரே ஒரு நபருக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இந்த ஒன்லி ஒன், அந்த ஒன்லி ஒன் நான் தான். உங்களை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒரு நபர் நான் தான், எனக்காக தான் ரத்தம் சிந்தினார். ஒன்லி ஒன், எனக்காக, ஒரே ஒரு நபருக்காய் ஒரே ஒரு மகான் தன் இரத்தத்தை சிந்தினார். அந்த ஒரே ஒரு நபரை சந்திக்கணும், அந்த ஒரே ஒரு நபரை மீட்டணும், அந்த ஒரே ஒரு நபருக்கு அப்பாவுடைய அன்பை சொல்லிடணும், அந்த ஒரே ஒரு நபரை ஆதாயப்படுத்தணும். அவருடைய பிறந்த நாள் வருது 25ஆம் தேதி. எப்படியாகிலும் அந்த ஒரே ஒரு நபரை எப்படியாவது கூட்டிட்டு வந்து அவர் சமூகத்தில் நிப்பாட்டிடணும். அந்த ஒரு நபர், ஆண்டவரே அந்த ஒரு நபர், என் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு நபர், அடிக்கடி கனவுல வந்து போகிற அந்த ஒரு நபர், அது என் உறவினராக இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், என் ஃப்ரெண்டாக இருக்கலாம், என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், என் ரிலேட்டிவாக இருக்கலாம், என் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். அந்த ஒரு நபர் என் இருதயத்தில் அடிக்கடி பாரத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு நபர்
நபர். அப்பா, அந்த ஒன்றே ஒன்று, அந்த ஒரு நபரை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு நீங்க தரணும்பா. என்னை யூஸ் பண்றதா இருந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் என்ன விட்டு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் உங்களிலே விட்டு கொடுப்பீர்களேயானால் உங்களை ஒரு கருவியாக எடுத்து இதே பட்டணத்திலே நிற்க வைத்து ஒரு பலத்த சாட்சியை நீங்கள் கேட்கும்படி ஆவியானவர் உங்களை கொண்டு பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த அனாயிட்டிங் தான், அந்த அபிஷேகம் தான் இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவை. ஒரு நபரை மீட்டெடுக்கிற அபிஷேகம். எத்தனை பேர்? ஒரு நபர். ஒரு நபர். ஆண்டவர், ஒரு நபரை யாரு எனக்கு வெளிப்படுத்துங்க. எந்த ஒரு நபர்? அந்த பாரத்தை போடுங்க. அந்த ஒரு நபரை நான் மீட் பண்ணி ஆகணும். அந்த ஒரு நபருக்கு உங்க அன்பை பத்தி நான் சொல்லணும். இயேசு நல்லவர். இதை விட வேற சுவிசேஷமே வேணாம். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். சிஸ்டர், பிரதர், என் இயேசு நல்லவர். அவரை போல ஒரு தேவன், விடுதலை தரவர் அவர்தான். அற்புதத்தை செய்கிறவரும் அவர்தான். ஒரு புடி மாவாவே இருக்கட்டும், நீங்க சாகிற முடிவிலே நின்று கொண்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா நான் ஒரு நிமிஷம் பேசுறேன், அதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாததும் உங்க விருப்பம். ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இவங்களுக்கு விடுதலையை தாங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நாம் ஜெபிக்கிற ஒரு நிமிட ஒரு அற்பமான ஜெபம் மாபெரும் அற்புதத்தை செய்யக்கூடியது. அந்த ஆவியை தான், அந்த அபிஷேகத்தான் கர்த்தர் தன்னுடன் மாத்திரம் வைக்காமல் அதே ஆவியை தான் சீஷர்கள் 11 பேர் மேலையும் அதே அனாயிட்டிங்கை வச்சுட்டு போனாரு. அதே அபிஷேகம் உடையவராய் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். பிறவியிலிருந்து சப்பானியாய் கிடந்த ஒருவன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். பேதுரு சொல்றாரு, என்கிட்ட பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் இல்லை, அந்த இயேசுவின் நாமத்தின நான் உனக்கு தரேன்னு இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்ன பொழுது அந்த ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு நபர், அந்த ஒரே ஒரு நபர் அன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டான். 9வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் அந்த ஒரே ஒரு நபர் குதிரையின் மேல் தமஸ்குவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரே கூட நிறைய குதிரைகள் உண்டு, போர் சேவகர்களும் கூட, நல்லா வாச்சு பாருங்க, கூட உண்டு. அத்தனை பேருக்கும் வெளிப்படாத தெய்வம் பவுலுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தினார். God's plan. இது கர்த்தருடைய திட்டம். யாரோ ஒருவர், என்றைக்கோ ஒரு வருஷம், என்னைக்கோ ஒரு மாசம், எந்த நாள் எந்த தேதி, அது என் சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, அன்றைக்கு அவங்க எங்க அப்பன் இயேசுவை எனக்கு காட்டி கொடுத்தாங்க, ஒரு நல்ல ஆலயத்தை எனக்கு காட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு நான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அந்த ஒரு நபர் தான் காரணம். அந்த ஒருத்தங்க தான் இந்த சர்ச்சுக்கு வா, நீ வந்து பாரு, ஒரு முறை வந்து பாரு என் சபைக்கு. அவங்க சொன்னது அதுதான், ஒரு முறை வா, உனக்கு பிடிச்சாவா பிடிக்கலாம் போன்னு. ஒரே ஒரு முறை அழைத்தார்கள். பல முறை முயற்சி எடுத்தேன், என்னால் வர முடியல. ஒரே ஒரு முறை வந்தேன், இயேசு என்னை தொட்டார். எத்தனை எத்தனை சாட்சிகளாய் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போ உங்களை கொண்டு அநேகர் 10 வருஷம் கழிச்சு சாட்சி சொல்லணும். அந்த அக்கா கூட்டிட்டு வந்ததுனால தான், அந்த அண்ணன் கூட்டிட்டு வந்ததுனால தான் என் குடும்பத்தின் சாபம் மாறினது, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சிஸ்டர் தான், அந்த பிரதர் தான், அவங்க தான், இவங்க தான், நீங்க தான். இந்த ஆவியை கர்த்தர் நம்மேல் வைப்பாராக, இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிற உலர்ந்த எலும்புகளை சோர்ந்து போய் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை வட்டமிட்டு கொண்டு அதற்குள் தன்னை நிப்பாட்டி கொண்டு, நான் அவ்வளவுதான், என்னால முடியாது, எனக்கு தெரியாது,
நான் போகணுமா, ஊழியம் செய்யணுமா, எனக்கே அற்புதம் நடக்கலை, நான் போய் ஜோம் பண்ணி யார் அற்புதத்துக்குள்ளே நடத்த போகிறேன், நானே ஜோம் பண்ணி புள்ள கேட்டேன், இன்னும் எனக்கே புள்ள பிறக்கலை, நான் போய் ஜோம் பண்ணா அவன் ஏற்றுப்பானா, நானே ஆசீர்வாதமாக இல்லை, இப்போ நான் போய் சொல்லி ஜோம் பண்ணா, டேய் நீ ஏன் ஆசீர்வாதமாக இல்லை, நீ ஏன்டா ஏன்ட்டவன் அவன் சொல்ல மாட்டானான்னு சிலர் தங்களை தாங்களே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நிப்பாட்டி கொண்டு அவிசுவாசத்துக்கு ஏதுவானவைகளையே 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அந்த அவிசுவாசத்தின் ஆவி உங்கள் சிந்தனையின் கட்டை விட்டு வெளியேறுவதாக. வேதம் சொல்லுகிறது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? வேதம் சொல்லுகிறது, கற்பம் செத்தது. செத்த கற்பத்தை உயிரடைய செய்ய முடியுமா? கர்த்தரால் முடியும். 10 வருஷம் ஆனா என்ன, 15 வருஷம் ஆனா என்ன, கடைசி நிமிஷத்தில் ஒரு பிள்ளைய கர்த்தருக்கு உன் கையில கொடுக்க முடியும். இன்றைக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு, இன்றைக்கு கையில காசு இல்லையா, ஆனால் நாளைக்கு இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயிரங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஒரு சொந்த பந்தத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தரை தான் நாம இங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம். கை விடுகிறவர் அல்ல, விட்டு விலகிறவர் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மணிபுத்திரன் அல்ல. உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குத்தத்தத்தை இறுக பிடிச்சுக்கோங்க. நீர் வாக்கிலே உண்மை உள்ளவர், நீர் சொன்னதை செய்கிறவர். நிச்சயம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம், என் குடும்பம் பெற்றுக்கொள்ளும், என் வீடு பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு உன் வீடு வெறுமையா இருக்கலாம், நாளைக்கு அதே வீட்டுக்குள்ள ஒரு புள்ள ஓடி ஆடி விளையாண்டு கிடக்கும். நீ வந்து சொல்லுவ, இவன் தொல்லை தாங்க முடியல ஐயா. மாற்றுகிற கர்த்தர், செய்து முடிக்கிற கர்த்தர். விசுவாசத்திலே பலப்படுங்க. நானா என்று கேட்காதிருங்கள், நீங்கள் தான். அவர் தேடுகிற எலியா நீங்கள் தான். சில சாரி பாத்துக்களை விடுதலையாக்கும்படி, சில சாரி பாத்துக்குடைய கட்டுகளை உடைக்கும்படி ஆவியானவர் தெரிந்தெடுத்த எலியாக்கள் நீங்க தான். அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்க அவர் விரும்புகிறார். இன்னும் மந்தமா இருக்காதீங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க, எழும்பி வாங்க, வெளியே வாங்க. ஆவியானவரே, ஐ சரண்டர், என்னை கொஞ்சம் எடுத்து பயன்படுத்துங்க. நீர் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நான் வார விரும்புகிறேன். எனக்கு அதை தெரியும், இதை தெரியும், அந்த சர்ச்சுக்கு போனால் அந்த சர்ச்சு சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை. ஐயோ ஐயோ ஐயோ, யூடியூப்பை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்படிப்பட்டவைகளுக்குள் போனால் நாமளும் கெட்டு, நம்ம ஆவியும் கெட்டு, நம்ம மண்டையும் கெட்டுறோம். 1000 சர்ச்சு தாறுமாறா இருந்தாலும் நீ உட்கார்ந்திருக்கிற ஒரு நல்ல சபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா, வார்த்தைக்கு பாரபட்சம் அல்ல, இங்கே வார்த்தை வார்த்தையாக பிரசங்கிக்கப்படும். அபிஷேகமும் வல்லமையும் பலமாய் கிரியை செய்கிற ஒரு நல்ல ஆலயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ இந்த சர்ச்சுக்கு போலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, கன்ஃபியூஸ் ஆகாத. தெளிவாய் கர்த்தர் நடத்துகிறார். தெளிவாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இறுதி வரை உங்களை பலமாய் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம் இருக்கடங்களை எழுப்பி நிற்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். இந்த எலியாவின் ஆவிக்காக, இந்த எலியாவின் அபிஷேகத்துக்காக நின்னாலும் உங்க விருப்பம், இல்லை இடருக்கு பசனா இருக்க இடத்துல முழங்கால் போட்டாலும் உங்க விருப்பம். இன்றைக்கு அந்த எலியாவின் ஆவியை கர்த்தர் என் மேல் அமர பண்ணி என் உலர்ந்த எலும்புகளை எசேக்கியேலை உயிரடைய செய்ததை போல பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில அந்த ஒன்றே ஒன்று, அந்த ஒரு நபருக்காக எப்படி தேடி அலைந்து தன் அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த ஒரே ஒரு நபரை மீட்டெடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு கருவியாக, என்னை ஒரு பாத்திரமாக கொண்டு போய் நிற்க வைக்கணுமே. நான் நிற்கணுமே, என் தெருவில் நான் நிற்கணுமே, என் ஏரியாவில் நான் நிற்கணுமே, என் வட்டாரத்தில் நான் நிற்கணுமே. கர்த்தர் எதை செய்ய சித்தம் கொண்டவரா இருக்கிறாரோ, எதை செய்ய தன் ஆதீனத்திலே முன் குறித்தவரா இருக்கிறாரோ, அதை செய்வாராக.